அப்படியே உங்க குணம் தான் உங்க பொண்ணுக்குன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசுவாங்கம்மா. அப்பெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பொண்ணு இந்த வயசுலயும் இவ்வளவு பக்குவமா இவ எங்க போனாலும் பொறுத்து பொழைச்சுக்குவான்னு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். நாளைக்கு ஒரு குடும்பத்துக்கு மருமகளா போனாலும் எல்லாரையும் அரவணைச்சு குடும்ப கௌரவத்தை காப்பாத்துவான்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா இந்த பொறுமை நம்ம குடும்பத்தையே அழிச்ச ஒரு துரோகிய மன்னிக்கிற அளவுக்கு போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. உலகம் தெரியாத பொண்ணா இருக்கியம்மா. புரியுதுமா, நீ ஏன் இப்படி பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா. என்னைய மன்னிச்சிருங்கன்னு வாசல் தேடி வந்தவனை கழுத்தை பிடிச்சு தள்ளுற அளவுக்கு எங்க அப்பா மோசமானவரா போயிட்டாருன்னு நீ நினைச்சிருக்கலாம். இல்லப்பா, நான் அப்படியெல்லாம் நினைக்கலப்பா. அப்படியே நீ நினைச்சாலும் அதுல தப்பு இல்லம்மா. அந்த நம்பிக்கை துரோகி விஷயத்துல அப்பா மோசமானவர் நடந்துகிட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா. தப்ப உணர்ந்து வந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டா அவங்கள மன்னிக்கணும்னு நீங்க தானப்பா சொல்லிருக்கீங்க. தப்ப தெரியாம பண்ணாதான் மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். தெரிஞ்சே பாவம் பண்ணவன் இல்ல.